ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டு விட்டது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதற்கு காரணம் போர் நிறுத்தம் மீறப்பட்டு விட்டதாக, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் மீறப்பட்டு விட்டதாக ஈரான் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அதாவது 39 நாட்கள் மூடப்பட்டிருந்த ஹோர்முஸ் நீரிணை இன்றைக்கு தான் புதன்கிழமை காலமாக திறந்து ஒரு சில மணி நேரங்களிலேயே மூடப்பட்டது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே என்னதான் நடந்திருக்கு என்று சொல்லி விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதுக்கான பிரதானமான காரணம் இன்றைக்கு லெபனானில் தலைநகர் பெய்ரூட்டில் நடந்த அந்த மிக கொடூரமான தாக்குதல். ஒரு 10 நிமிஷத்தில் வெறும் 10 நிமிடங்களில் இஸ்ரேலிய வான்படையினர் 100 இலக்குகளை தாக்கி அளித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் எல்லாமே பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்துத்தான் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 113 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை 113 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 837 பேர் இதிலே காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஏராளமானவர்கள் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கின்ற பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை லெபனானினுடைய சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது. உண்மையில நினைச்சே பார்க்க முடியாத மிக கொடூரமான ஒரு தாக்குதல். அந்த வீடியோக்கள் போட்டோக்களை பார்த்தாலே விளங்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னா உயரமான கட்டிடங்கள், அதாவது மாடி குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியே லைன்ல இருக்குது. நடுவில் ஒரு ரோட்டு போகுது. அந்த ரோட்டினுடைய 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே அடுக்குமாடி கட்டிடங்கள் தான். மிக சனத்தொகை அடர்த்தியான ஒரு பகுதி, ஒரு நகர பகுதி உண்டு. அதுக்கு மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டு வானத்தை முற்ற அளவுக்கு பெரிய புகை மண்டலமும் பெரிய நெருப்பு கோலங்களும் எழுந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது வீடியோக்களில். எனவே அதில் தான் 113 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 837 பேர் இதுவரை காயமடைந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு கொடூரமான தாக்குதலை இன்று இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பை இலக்கு வைத்து தான் தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக சொல்லிக் கொண்டு வந்தாலுமே கூட, ஆனால் இதில் பாதிக்கப்படுறாக்கள் பெரும்பாலான ஆட்கள் எல்லாமே அப்பாவி பொதுமக்கள் தான், ஏதும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் தான். எனவே இன்றைக்கு நடத்தப்பட்டது ஒரு அப்பட்டமான மனித படுகொலை என்று சொல்லி இப்பொழுது பல தரப்பாலும் கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எனவே இந்த ஒரு சம்பவத்தை காரணம் காட்டி இதை கண்டிக்கும் விதமாக ஈரான் உடனடியாக ஹோர்முஸ் நீரிணையை மூடியிருக்கிறது. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். லெபனானில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கும் இங்க ஹோர்முஸ் நீரிணையை மூடுறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. அதாவது 10 புள்ளிகள் அடங்கிய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தானே இப்ப 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 10 புள்ளிகள் என்னன்னு சொல்லி நாங்கள் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் விரிவாக பார்த்துருக்கிறோம். அந்த 10 புள்ளிகளில் லெபனானை பற்றி எதுவுமே சொல்லப்படையில, லெபனான் என்ற பேரே குறிப்பிடப்படையில. அப்படி இருக்கும்போது லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக ஹோர்முஸ் நீரிணையை மூடுறது சரியா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அதில் நேரடியாக லெபனானை பற்றி குறிப்பிடாவிட்டாலும் கூட மறைமுகமாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஈரானுடைய கோரிக்கைகளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, எங்கள் மீதோ எங்களுடைய உப குழுக்கள் மேலோ தாக்குதல் நடத்தக்கூடாது. அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுற அந்த குழுக்கள் இருக்கு தானே, அது ஹெஸ்புல்லாவாக இருக்கலாம், அல்லது ஏமன்ல செயற்படுகின்ற ஹவுதி குழுவாக இருக்கலாம், ஹமாஸ் குழுவாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருக்கு தானே, எந்த ஒரு குழுவினர் மேலேயும் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர்களும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருந்தது. அப்படி பார்க்கக்குள்ள லெபனானில் செயல்படுறது ஹெஸ்புல்லா குழு. எனவே ஹெஸ்புல்லா குழுவை தாக்குறோம் என்று சொல்லி இன்றைக்கு அப்பாவி பொதுமக்கள் இவ்வளவு பெற்றும் எண்ணிக்கையில் கொல்லப்பட்டது ஈரானால ஏற்றுக்கொள்ள முடியல என்று சொல்லி அதனை கண்டிக்கும் விதமாக இந்த ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் உடனடியாக மூடுகின்றோம். உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல்கள் அனைத்தையும் நிறுத்தி போட்டு லெபனானில் இருந்து பின்வாங்கணும், லெபனானை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி இப்பொழுது ஈரான் நிபந்தனை விதித்திருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் இது சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஃபாஸ்ட் நியூஸ் தொலைக்காட்சியில் இந்த எச்சரிக்கை வெளியாக இருக்கிறது. இதுபோல தாக்குதல்களை இஸ்ரேல் தொடருமாக இருந்தால் இஸ்ரேல் மீது கட்டும் தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. இப்ப எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்? அவர் உடனடியாக இஸ்ரேலை கட்டுப்படுத்த போகின்றாரா, அல்லது இஸ்ரேலை தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதிக்க போகின்றாரா? இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது, அங்க அப்பாவி பொதுமக்கள் செத்துக் கொண்டிருக்கும் போது கடைசி வரைக்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்க வாய்ப்பே இல்லை. ஈரான் அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதோ அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ கடைசி வரைக்கும் இல்லை. எனவே பந்து இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பக்கத்தில் தான் இருக்குது. அவர் என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் எப்படி இஸ்ரேலை கட்டுப்படுத்த போறார் என்றுதான். அப்படி இல்லை என்று சொன்னா இந்த சமாதான உடன்படிக்கையில் ஒரு விதமான அர்த்தமும் இல்லை. வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் 2 தரப்பும் நேருக்கு நேர சந்திக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பு கூட நடக்குமா இல்லையான்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் லெபனானில் இன்றைக்கு நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்களும் அந்த காட்சிகளும் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது அப்பட்ட
வட்டமாக அப்படியே தெரியுது பொதுமக்களுடைய குடியிருப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான பொதுமக்கள் வந்து அங்கும் இங்கும் சிதறி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே பொதுமக்கள் குடியிருப்புகளை இலக்கு வைத்து 10 நிமிடத்தில் வந்து 100 டார்கெட்ஸை வந்து நாங்கள் அடிக்கிறோம் என்று சொல்றதுல என்ன விதமான ஒரு போர் தந்திரம் இருக்குன்னு சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை. எனவே இந்த போர் நிறுத்தம் வந்து அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தமே வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போறார்? இதுக்கிடையில் போன வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷம் வந்து 12 நாள் யுத்தம் நடந்தது. அதாவது ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. 12 நாள் போர். அந்த போர் நிறுத்தம் வந்து ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது, இனி யுத்த நிறுத்தம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தவர். அப்போ அந்த அறிவிப்புக்கு பிறகு இனி எந்த தாக்குதல்களும் நடக்காதாக்கும் என்று பார்த்தா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டே இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த பிறகும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டே இருந்தது. உடனடியாக வந்து ஈரான் கம்ப்ளைண்ட் பண்ணது, என்ன போர் நிறுத்தம் என்று சொல்லி அறிவிச்சிங்களா, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்குன்னு சொல்லி. அப்ப இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியாது. அவர் வந்து வேறொரு இடத்துக்கு போறதுக்காக அவர்களுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 இருக்கு தானே விமானம், அதுல ஏறுறதுக்காக போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து ஊடகவியலாளர்கள் மறைச்சு கேட்டது, அது சரி போர் நிறுத்தம் என்று சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருந்தீங்களே, அங்க இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டபோது தான் டொனால்ட் ட்ரம்புக்கே தெரிய வந்திருக்குது தாக்குதல் இங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. உடனடியாக அதுல வச்சு ஒரு சின்ன கெட்ட வார்த்தை ஒன்றை சொல்லி, அந்த கெட்ட வார்த்தை யாருக்கு சொன்னா இஸ்ரேலுக்கு தான், அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு தான் அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி உடனடியாக அந்த யுத்தத்தை நிறுத்தி ஆகணும்னு சொல்லி கோவமா பேசி போட்டு விட்டுட்டு போயிட்டார். அந்த விமானத்தில் ஏறி போயிட்டார். அதுக்கு பிறகுதான் அவர் அப்படி கோவமா பேசினா பிறகுதான், அந்த கெட்ட வார்த்தையால் பேசினா பிறகுதான் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி இருந்தது. போன வருஷம் ஜூன் மாதம் அந்த 12 நாள் தாக்குதல் தொடரில் வந்து. எனவே இந்த முறை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கெட்ட வார்த்தை பாவிக்க வேண்டி வரும் போல நடக்குது. எனவே அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார், அடுத்த கட்டம் என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஈரானுக்குள் இருக்கின்ற யுரேனியத்தை எடுப்பது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து கூட்டாக தேடி அந்த யுரேனியத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போவுமே அதாவது யுரேனியம் எங்கே இருக்குது, யுரேனியம் வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிருக்குது. அதுக்கு மேலே தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல்கள் நடந்த அந்த இடிபாட்டு கீழே, அதாவது நிலத்துக்கு கீழே கட்டப்பட்ட அந்த கட்டுமானங்கள் இருக்குது தானே, நிலத்துக்குள்ள வந்து பல மாடி கட்டடங்கள் நிலத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கு அடியில் தான் இந்த யுரேனியம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே அதன் மேலே நடத்தப்பட்ட அந்த பங்கபஸ்டர் தாக்குதலில் வந்து உள் கட்டுமானங்கள் எல்லாம் சிதைஞ்சு போயிருக்காம். எனவே முதல்ல வந்து மண்ணுக்கு அடியில் போகணும், போயிட்டு அங்கே இருக்கிற கல்லு குவியல் எல்லாத்தையும் கிண்டி எடுத்து அதுக்கு அடியில் இருக்கிற யுரேனியத்தை வந்து தோண்டி எடுத்து கொண்டு வரணும். இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் கொண்டு. எனவே அந்த ஒரு நடவடிக்கையை வந்து அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து செயல்படும், இணைந்து அந்த தோன்ற நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த யுரேனியம் வந்து இப்போவும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு வசனம் சொன்னார். அதை கேட்டோன்னா சொக்கா இருந்தது. அதப்படி இப்போவும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கள் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வான்வெளி கட்டுப்பாட்டுக்கள் இருக்காம். அது என்ன வான்வெளி கட்டுப்பாடு என்று சொன்னால், அதாவது சேட்டலைட்டுகள் மூலம் அவை கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 24 மணி நேரமும் சேட்டலைட்டுகள் மூலமாக அவை கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எக்கச்சக்கமான சேட்டலைட்ஸை கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே நிப்பாட்டி வச்சிருப்பினம் போல இருக்கு. இப்போ உதாரணமாக இஸ்ஃபஹான் வைங்கவன், இஸ்ஃபஹானில் வந்து எந்த இடத்துல வந்து அந்த அணு ஆராய்ச்சி மையம் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரியும் தானே. எனவே அதுக்கு மேலே கொண்டு போயிட்டு நிறைய சேட்டலைட்டுகளை கொண்டே அப்படியே பெர்மனண்டாகவே நிறுத்தி வைத்திருப்பார்கள் போலோடக்கு, எந்த நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறதுக்கு. எப்பயாவது ஒரு தடவை ஈரான் வந்து அதை தோண்டி எடுக்குதா, சாமத்தில் 2 மணி 3 மணிக்கு எல்லாரும் நித்திர கொண்டா பிறகு அதை போய் தோண்டி எடுக்கிறார்களான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் போலோடக்கு. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இதுவரைக்கும் ஈரான் அதை தோண்டி எடுக்கிற வேலைக்கு போகவே இல்லை, இதுவரைக்கும் ஈரானிய தரப்பில் இருந்து யாருமே அந்த பக்கமே போகல என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ அந்த அளவுக்கு கண்காணிப்பு தீவிரமாக இருக்குது, சேட்டலைட் மூலமாக கண்காணிக்கப்படுது. எனவே அது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் தான் இருக்குது, தங்களுடைய வான் கட்டுப்பாட்டுக்களை இருக்குது அந்த யுரேனியம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, தாக்குதல் நடத்தின பிறகு அந்த யுரேனியத்தை மீட்கிற முயற்சியில் வந்து ஏன் ஈரான் ஈடுபடையலை? ஒருவேளை அங்கே யுரேனியம் இல்லையோ, அல்லது யுரேனியத்தை கொண்டு போயிட்டு வேறு எங்கேயாவது வச்சிருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. எனவே இப்போ அமெரிக்கா வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், ஈரானோட சேர்ந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஈரானோட சேர்ந்து அந்த யுரேனியத்தை வந்து தோண்டி எடுக்க போதாம். ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால், எந்தெந்த இடங்களில், நட்டான்ஸ்லையா அல்லது வந்து இஸ்ஃபஹான்லையா, போடோலையா அல்லது இந்த இடங்களை தவிர்ந்த வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையான்னு சொல்லி தெரியலை. எங்கே இருக்குது அந்த யுரேனியம் என்று சொல்லி சரியாக தெரியலை. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே இருக்குன்னே தெரியலை. ஒருவேளை இந்த 3 இடத்துலையும் வந்து தேடினா பிறகு 3 இடத்துலையும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்கிறது? அப்போ அதுக்கு பிறகு இன்னும் சந்தேகங்கள் நிறைய வரும். அப்போ ஈரான் வந்து வேறு எங்கேயோ வச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு திருப்பியெல்லாம் ஆரம்பிக்கணும், திருப்பி பூச்சியத்திலேருந்து ஆரம்பிக்கணும். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அங்கே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி
அறிவித்திருக்கிறது. எனவே இஸ்ரேல் வந்து உடனடியாக தாக்குதலை நிறுத்தணும், லெபனானிலிருந்து வெளியேறி போகணும். அதற்கான முழு பொறுப்பும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சார்ந்தது. அவர் என்ன முடிவெடுக்க போறார் என்றதெல்லாம் அடுத்த கட்டம் இருக்குது. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.